நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. உலகின் எல்லைகள் வரை பரவிய மன்னரின் ஆட்சி. அந்நாட்களில் இரண்டாம் கனவு குறித்து தானியேல் விளக்கமளித்ததும், புனிதமிகு கடவுளின் ஆவி உம்மிடம் உள்ளது என்று அரசர் நெபுக்கத்நேசர் கூறினார். இதை கேட்டவுடன் பெல்தசாச்சார் என்னும் பெயர் கொண்ட தானியேல் ஒரு கணம் திகைத்து நின்றார். அவருடைய எண்ணங்கள் அவரை கலக்கமுறச் செய்தன. அதை கண்ட அரசன், பெல்தசாச்சார், கனவோ அதன் உட்பொருளோ உம்மை கலக்கமுறச் செய்ய வேண்டாம் என்றான். பெல்தசாச்சார் மறுமொழியாக, என் தலைவரே, இந்த கனவு உம் பகைவர்களுக்கும் இதன் உட்பொருள் உம் எதிரிகளுக்குமே பலிப்பதாக. நீர் கண்ட மரம் வளர்ந்து வலிமைமிக்கதாய் வானத்தை தொடுமளவுக்கு உயர்ந்திருந்தது. நிலவுலகின் எல்லைகளிலிருந்து கூட அதை பார்க்கலாம். அதன் இலைகள் மிகவும் அழகாயிருந்தன. மரத்தில் கனிகள் மிகுதியாயிருந்தன. அதில் எல்லா உயிர்களுக்கும் போதிய உணவு இருந்தது. அதன் நிழலில் காட்டு விலங்குகள் தங்கியிருந்தன. அரசே, அந்த மரம் வேறு யாருமல்ல, மிகப் பெரியவராயும் வலிமை உள்ளவராயும் உயர்ந்துள்ள நீர்தாம். உமது புகழ் வளர்ந்து வானை தொடுமளவு உயர்ந்துள்ளது. உமது ஆட்சி உலகின் எல்லைகள் வரை. கடந்த வார நமது விவிலிய தேடலில் கடவுளே நமக்கு அடைக்கலம் அருள்பவர் என்ற தலைப்பில் 31வது திருப்பாடலில் 1 முதல் 4 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்தோம். அதில் கடவுளே என்றென்றைக்கும் நமது அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை குறித்து தாவீது அரசருடன் இணைந்து சிந்தித்தோம். இவ்வாரம் அதனை தொடர்ந்து வரும் 5 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானிப்போம். இப்போது அவ்வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். கடவுளே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன். உமது பேரன்பில் நான் களிகூர்வேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர், என் இக்கட்டுகளையும் நீர் அறிந்துள்ளீர். அன்பர்களே, இந்த இறைவார்த்தைகள் வெளிப்படுத்தும் 3 கருத்துக்களை மையமாக கொண்டு நமது சிந்தனைகளை தொடங்குவோம். முதலாவதாக, பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்பதற்கிணங்க இங்கே தாவீது அரசர் பயனற்ற காரியங்களிலும் இவ்வுலக மாயைகளிலும் மூழ்கிப் போய் கடவுளுக்கு எதிரான சிலை வழிபாடுகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட நேர்மையற்ற மனிதர்களோடு வாழ்வதை விட தனது இன்னுயிரை இழப்பதே மேல் என்ற முடிவுக்கு வருகிறார். அதனால்தான் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்கின்றார் தாவீது. கடவுளை மட்டுமே தங்களின் அடைக்கலமாக கொண்டு வாழ்பவர்கள் அனைவருமே துன்ப காலங்களில் தீயனவற்றில் ஈடுபடுவதை விட தங்கள் உயிரை இழக்க முன்வருவர். அற்ப சுகங்களுக்கு அடிமைப்பட்டு போய்விடாமல் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிலைத்து நிற்பர். உண்மை, நீதி, நேர்மை, வாக்குப்பெறழாமை, பிரமாணிக்கம் ஆகிய இறைவனின் உயர் மதிப்பீடுகளுக்கும் விழுமியங்களுக்கும் முக்கியத்துவம் அளிப்பர் என்பது தெளிவு. தன்னை அரியணையில் அமர்த்திய ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிராமல் ஆயுதங்கள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர் சவுலரசர். தன்னை தவிர அந்த அரியணையில் யாரும் அமர்ந்துவிடக் கூடாது என்றெண்ணியவர் அவர். யாருமே வெல்ல முடியாத கோலியாத்தை
தாவீது கொன்றழித்த போது அதனை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் தாவீதை தன் மிக பெரும் எதிரியாக கொள்கின்றார் சவுல் மன்னர். தாவீதின் உள்ளத்திலிருந்து வெளிப்படும் வேதனை நிறைந்த வார்த்தைகள் இதனை நமக்கு உறுதி செய்கின்றன. தாவீது நினைத்திருந்தால் சவுலின் தீய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் சுலபமாக அடிமையாகியிருந்திருக்க முடியும். ஆனால் தாவீது அதை செய்யவில்லை. காரணம், சவுலிடம் தஞ்சமடைவதை விட ஆண்டவரிடம் புகலிடம் தேடுவதே சிறந்தது என்று அவர் எண்ணினார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட சதிசேயர், பரிசேயர், மூப்பர்கள், திருச்சட்ட அறிஞர்கள், தலைமை குருக்கள் என அனைவரும் தன்னை எதிரியாக கொண்ட நிலையிலும் கூட அவர்களின் அற்ப சுகங்களுக்கு அடங்கி போய்விடாமல் உண்மையை உள்ளவாறு உரைத்து உன்னத தந்தையின் பக்கமே இறுதி வரை நின்றார். அதனால்தான் அவர் கொடிய வேதனைகளையும் சாவையும் தழுவிக்கொள்ள வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டது. அந்நிலையிலும் கூட, தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று உரத்த குரலில் கூறி அன்பு தந்தையின் கரங்களில் தனது இன்னுயிரை கையளிக்கின்றார். அவ்வாறே திருத்தூதர் பணிகள் நூலிலும் ஸ்தேவான் தன் எதிரிகளால் கொடிய சாவினை எதிர்கொண்ட போது, ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக்கப்பட்ட புனித பொலிகார்ப்பை பற்றி நாம் நன்கு அறிவோம். இவர் கொல்லப்படுவதற்கு முன்பு, நீ கிறிஸ்துவை மறுதலித்தால் உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று முழங்கினான் மன்னன். அதற்கு அவர், 86 ஆண்டுகளாக நான் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்து வருகின்றேன். அவர் எனக்கு எவ்வித தீங்கும் இழைக்கவில்லை. அத்தகையவரை நான் பழித்துரைப்பேனா? நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அச்சமின்றி துணிச்சலாய் பதிலளித்தார். அப்போது அவருடைய முகம் தெய்வீக ஒளியுடன் காணப்பட்டது. இவன் சுட்டரிக்கப்பட வேண்டும் என மன்னன் ஆணை பிறப்பிக்கவே அவருடைய எதிர்ப்பாளர்கள் தீராத வெறியுடன் அங்குமிங்கும் ஓடி விறகு கட்டைகளை சேகரித்தனர். அந்நிலையிலும் பொலிகார்ப், நான் அஞ்சி அழுது ஓடமாட்டேன். எனவே என்னை கட்ட வேண்டாம். எனக்கு உறுதிவூட்டும் தெய்வம் நான் அசைவுறாதிருக்க எனக்கு வரமருள்வார் என்றார். எனவே அவரின் கைகளை மட்டும் முதுகுப்புறம் கட்டினார்கள். அவ்வேளையில் அங்கு ஓர் அருளடையாளமும் நிகழ்ந்தது. விறகு கட்டைகள் விரைவாக பற்றி எரிந்தாலும் 4 சுவர் எழுப்பி அவரை பாதுகாப்பது போல் தோன்றியது. தசை வெந்தால் ஏற்படும் தீய நாற்றத்திற்கு பதிலாக நறுமண புகை அங்கே வந்து கொண்டிருந்தது. இதனால் ஆத்திரமடைந்த கொடுங்கோல் மன்னன் அவரை வெளியே கொண்டு வந்து ஈட்டியால் குத்திக் கொள்ள கட்டளையிட்டான். இதுவும் நிகழாமல் போகவே இறுதியாக அந்த அரக்க மனம் கொண்ட மன்னன் அவரை எரித்து சாம்பலாக்கினான். இரண்டாவதாக, தாவீது அரசர், நீரே என்னை மீட்டருளினீர் என்கின்றார். மீட்பு என்ற வார்த்தை திருவிவிலியம் முழுவதுமே விரவி கிடக்கின்றது. இப்போது அவற்றில் ஒரு சிலவற்றை மனதில் உள்வாங்கிக் கொள்வோம். யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன் பெயரைச் சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன் என்றும், ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார் என்றும் நாம் திருவிவிலியத்தில் வாசிக்கின்றோம். மூன்றாவதாக, நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் என்று தாவீது அரசர் கூறுகின்றார். எவ்வித பயனும் அருளும் தராத சிலைகள் மீது நம்பிக்கை கொண்டோரைத்தான் பயனற்ற சிலைகளில் பற்றுடையோர் என்று குறிப்பிடுகின்றார் தாவீது. அதாவது, படைத்தவரை மறந்துவிட்டு படைப்பை பற்றிக் கொள்ளும் நிலை இது. இது மட்டுமன்றி, இங்கே சிலைகள் என்பது படைத்தவருக்கு எதிராக மனிதர் அடிமையாகும் தீய நாட்டங்களையும் செயல்களையும் குறிக்கின்றன. ஆக, இப்படிப்பட்ட தீய மனிதரை வெறுத்து ஒரே கடவுளாகிய ஆண்டவர் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்துள்ளதாக கூறுகின்றார் தாவீது. நான்காவதாக, உமது பேரன்பில் நான் களிகூர்வேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர், என் இக்கட்டுகளையும் நீர் அறிந்துள்ளீர் என்று உரைக்கின்றார் தாவீது. அன்பு, நம்பிக்கை, களிகூர்தல் ஆகிய மூன்றுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. கடவுளிடத்திலும் மனிதரிடத்திலும் நாம் கொள்ளும் உண்மையான உறவினால் இவை நமக்கு எப்போதும் சாத்தியமாகின்றன. அன்பிலிருந்து நம்பிக்கையும், நம்பிக்கையில் ஊரில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழை பெய்யவே இல்லை. அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது. மக்கள் பசியால் வாடினர். நல்ல உள்ளம் படைத்த செல்வர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி வந்தனர். ஐயா, பெரியவர்களாகிய நாங்கள் எப்படியோ பசியை பொறுத்துக் கொள்கிறோம். சிறுவர்கள், குழந்தைகள் என்ன செய்வார்கள்? நீங்கள்தான் ஏதாவது அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என வேண்டினர்.
இரக்க மனம் படைத்த அந்த பெரியவர், இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம், ஆளுக்கொரு ரொட்டி கிடைக்குமாறு ஏற்பாடு செய்கிறேன், என் வீட்டிற்கு வந்து அவற்றை எடுத்துச் செல்லுங்கள் என்றார். மாளிகை திரும்பிய பெரியவர் தன் வேலைக்காரனை அழைத்தார். இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்துக்கொள், ஆளுக்கொரு ரொட்டி கிடைக்க வேண்டும், கூடவும் வேண்டாம் குறையவும் வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டார். உடனே வேலைக்காரன் அனைவருக்கும் ரொட்டி வாங்கிக் கொண்டு வந்து மாளிகை வாசலில் குழந்தைகளின் வரவுக்காக காத்திருந்தான். சிறிது நேரத்தில் ஊரில் உள்ள குழந்தைகள் அனைவரும் வேலைக்காரனை சூழ்ந்து கொண்டு பெரிய ரொட்டியை எடுப்பதில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டனர். ஒரே ஒரு சிறுமி மட்டும் அங்கே அமைதியாக இருந்தாள். எல்லோரும் எடுத்துச் சென்றது போக மிஞ்சியிருந்த ஒரு சிறிய துண்டை மட்டும் தான் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு சென்றாள். இப்படியே 4 நாள்களும் நிகழ்ந்தது. எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார் அந்த செல்வர். 5ஆம் நாளும் அப்படியே நிகழ்ந்தது. எஞ்சியிருந்த சிறிய ரொட்டியை மட்டும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் அந்த சிறுமி. தன் வீட்டிற்கு வந்ததும் அந்த ரொட்டியை தன் தாய்க்கு கொடுத்தாள். அத்தாய் அதனை உடைத்த போது அதிலிருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்தது. அந்த தங்க காசை எடுத்துக்கொண்டு சிறுமி செல்வரின் வீட்டிற்கு ஓடி வந்து, ஐயா, இது உங்கள் தங்க காசு, ரொட்டிக்குள் இருந்தது, பெற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். குழந்தாய், உன் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்க காசு, இதை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு செல் என்றார். துள்ளி குதித்தபடி ஓடி வந்த அந்த சிறுமி நடந்ததை அப்படியே தன் தாயிடம் சொல்லி குதூகலித்தாள். அன்பர்களே, துன்பத்தில் வாடுவோர் பொறுமையுடன் இறைவனிடத்தில் வேண்டுதல் செய்யும் போது அல்லது அவரின் உதவியை நாடும் போது அவர் அவர்களை கைவிடுவதில்லை என்பதை இந்த கதை வழியாக உணர்ந்து கொள்வோம். ஆகவே நமது அன்றாட வாழ்விலும் துன்பத்தில் உழல்வோரை காணும் போது அவர்களுக்கு உதவியும் மீட்பும் பாதுகாப்பும் அளிக்க வேண்டியது மிகவும் அவசிய தேவை என்பதை உணர்வோம். இன்றைய நிலையில் உலகெங்கினும் மனிதர் பல்வேறு நிலைகளில் பல்வேறு வழிகளில் துன்புறுத்தப்படுகின்றனர். இவர்கள் மீட்கப்பட வேண்டும். இவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தேடி ஓட வேண்டாம். அவர்கள் நாம் வாழும் ஊர்களிலும் தெருக்களிலும் வீடுகளிலும் இருக்கின்றனர் என்பதை உணர்வோம். கடவுள் துன்புற்றுக் கொண்டிருந்த தாவீதின் உயிரை மனமிறங்கி மீட்டது போல நாமும் துன்புறுவோரை இரக்க மனம் கொண்டு மீட்போம். அதற்கான அருளை இறைவேட்டும் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். கடவுள் வாழ்கின்ற ஒவ்வொரு உறவும் நமக்கான ஒரு கொடையாக மாறுகின்றது என்றும், அவருடைய ஒரே மகனாகிய இயேசு நம் சகோதரனாகும் போது அவருடைய தந்தை நம் தந்தையாக மாறுகிறார், தந்தையையும் மகனையும் இணைக்கும் தூய ஆவியார் நம் இதயங்களில் வாழ்கின்றார் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூலை 15 செவ்வாய்க்கிழமை உள்ளூர் நேரம் காலை 9 மணியளவில் கஸ்தல் கந்தோல்ஃபோவில் உள்ள காவலர் சிற்றாலயத்தில் திருப்பலி நிறைவேற்றி மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. சகோதர சகோதரிகள் என்பது உறவை குறிக்கும் பெயர்களாகவும் அடிக்கடி திருவழிபாட்டில் பயன்படுத்தும் ஒரு வாழ்த்துச் சொல்லாகவும் இருக்கின்றது என்றும், நெருக்கம் மற்றும் அன்பின் அடையாளங்களாகவும் இச்சொற்கள் விளங்குகின்றன என்றும் கூறினார் திருத்தந்தை. தென் சூடான் நாட்டில் நிலவி வரும் வன்முறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் முழுமையான மற்றும் தடையற்ற மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தியுள்ளனர் தென் சூடான் ஆயர்கள். ஜூலை 7 முதல் 11 வரை ஜூபாவில் நடைபெற்ற தென் சூடான் ஆயர்களுக்கான ஆண்டு கூட்டத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் நாட்டின் அமைதியை வலியுறுத்தி இவ்வாறு தெரிவித்துள்ளனர் தென் சூடான் ஆயர்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கான பாதுகாக்கப்பட்ட மையங்கள் மற்றும் முகாம்களை நிறுவ வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள ஆயர்கள், நம்பிக்கை மற்றும் மனிதாபிமான அடிப்படையிலான அமைப்புகள் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு பணியாற்றி உதவும் வகையில் மனிதாபிமான பொருட்களுக்கான வரி விதிப்பு நீக்கப்பட வேண்டும் என்றும் எடுத்துரைத்துள்ளனர். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும் என்ற திருப்பாடலின் வரிகளோடு தங்களது அறிக்கையை தொடங்கியிருக்கும் ஆயர்கள், தென் சூடான் நாடு எதிர்கொள்ளும் ஆழமான அரசியல், சமூக, பாதுகாப்பு, பொருளாதார மற்றும் மனிதாபிமான நெருக்கடியை எடுத்துரைத்து அதற்காக ஜெபிப்பதாகவும், சிந்தித்து தீர்க்கமான முடிவுகளை எடுக்க அரசை வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். காங்கோ ஜனநாயக குடியரசின் அருளாளர் புளோரிபெட் அவர்கள்
எளியவர், சாதாரண மனிதர், உலக மக்களுக்கு எடுத்துரைக்கப்படும் நற்செய்தியின் மாதிரிகை என்றும், புனிதமான வாழ்வு என்பது நமது அன்றாட வாழ்க்கையில், நமது குடும்பத்தில், சமூகத்தில், பணியிடங்களில் வேரூன்றப்படுகின்றது என்றும் கூறினார் பேராயர் ஃபுல்ஜென்ஸ் முதேபா. அண்மையில் காங்கோ ஜனநாயக குடியரசின் கோமாவில் நடைபெற்ற அருளாளர் பிளாரிபெட் அவர்களின் அருளிக்க பவனிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு எடுத்துரைத்தார் லுபும்பாஷி உயர் மறைமாவட்ட ஆயரும் காங்கோ ஜனநாயக குடியரசின் ஆயர் பேரவை தலைவருமான பேராயர் ஃபுல்ஜென்ஸ் முதேபா. கடந்த ஜூன் 15 அன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் அருளாளராக உயர்த்தப்பட்டவரும் இளைஞர்களை அதிகமாக கொண்ட ஆப்பிரிக்க கண்டத்தின் மறை சாட்சியாளருமான அருளாளர் புளோரிபெட் அவர்கள் அமைதியின் புலிக்காரமாக இளையோர் மற்றும் பொது நிலையினர் மத்தியில் ஒளி நிறைந்த சான்றாக திகழ்கின்றார் என்று திருத்தந்தை அவர்கள் கூறிய கருத்துக்களையும் பேராயர் நினைவு கூர்ந்தார். சிறிய நாட்டின் கிராம பங்கு தளங்களில் சிறுவர் சிறுமியருக்கான திருநற்கருணை விழாவை கொண்டாடுவது தங்களின் இதயத்தை தொடுவதாகவும், வறுமை சூழலில் நடைபெறும் இதுபோன்ற நம்பிக்கையின் அறிகுறிகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவதாகவும் தெரிவித்தார் ஹோம்ஸ் மறைமாவட்ட பேராயர். புனித கமில்லஸின் விழாவை கொண்டாடும் கமில்லஸ் சபை அருள் பணியாளர்கள் அனைவரும் மிகுந்த நம்பிக்கையுடனும் ஆன்மீக ரீதியாக மட்டுமல்லாமல் சுறுசுறுப்பான வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையின் உறுதியான தன்மை கொண்டு நோயுற்றவர்கள் மீது இரக்கத்தையும் அன்பையும் வழங்கும் அர்ப்பணமுள்ள பணிக்கு தொடர்ந்து சான்றளித்து வருவதாக எடுத்துரைத்துள்ளார் அருள் பணி மாசிமோ மிராலியோ. ஜூலை 14 புனித கமில்லஸ் தே லில்லிஸ் திருவிழாவை முன்னிட்டு ஃபீடேஸ் எனப்படும் கத்தோலிக்க நிறுவனத்திற்கு வழங்கிய செய்தியில் இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார் கமில்லஸ் மறைப்பணியாளர்கள் சபையைச் சார்ந்தவரும் ஹெய்டியின் மகாயா பங்குத்தள தந்தையுமான அருள் தந்தை மாசிமோ மிராலியோ. துன்புறும் ஹேட்டி மக்களுக்கும் ஏழைகள், நோயாளிகள் என அனைவருக்கும் உதவுவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும், உணவு தேவைப்படும் நிலையில் இருப்பவர்களுக்கு உணவும், மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் நிலையில் இருப்பவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைகளும் வழங்க மருத்துவமனையின் கதவுகள் எப்போதும் திறந்த நிலையில் தயாராக இருக்கும் என்றும் விளக்கியுள்ளார் அருள்பணி மிராலியோ. தடுப்பூசிகள் உயிர்களை காப்பாற்றுகின்றன என்றும், தனிநபர்கள், குடும்பங்கள், சமூகங்கள், பொருளாதாரங்கள் மற்றும் நாடுகள் செழிக்க உதவுகின்றன என்றும் தெரிவித்துள்ளார் உலக நலவாழ்வு அமைப்பின் தலைமை இயக்குனர் டெட்ரோஸ் அதானோம் கெப்ரேயஸ். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.